இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ராத்திரியில நெஞ்செரிச்சல் அதிகமா இருக்கா, இந்த 7 விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், அது ஈஸியா சரியாயிடும். அது என்ன என்பதை பத்தி தான் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அசிடிட்டி, வாயு தொல்லை ஆகியவற்றால் பலரும் அவதிப்பட்டு தான் வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த அசிடிட்டி பிரச்சனை நிறையவே இருக்கு. இந்த அசிடிட்டி ஏற்படும் போது மார்பின் கீழ்ப்பகுதியில வலி மற்றும் எரிச்சல் உணர்வு ஏற்படும். இந்த அசிடிட்டியை நம்ம எப்படி சரி செய்யலாம்? வீட்டில் உள்ள சில இயற்கையான வழிமுறைகளை நம்ம பின்பற்றினாலே போதுமானது. ஆசிட் ரிஃப்ளாக்ஸ் என்று சொல்லப்படும் அசிடிட்டி சரியான நேரத்துல நம்ம சாப்பிடாமல் இருப்பது வாயு தொல்லையை உண்டாக்கும். அதே மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்வது என பல காரணங்கள் இருக்கு. சிலர் நாள்பட்ட அசிடிட்டினால அவதிப்படுவாங்க. இந்த அசிடிட்டி பிரச்சனை ஏற்படும் பொழுது நெஞ்செரிச்சல், வயிற்று பெருமல் போன்றவை உண்டாகும். அவற்றை சரி செய்ய கீழ்வரும் வீட்டு வைத்தியங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும். இது அசிடிட்டிக்கான வழிமுறைகள். இதை ஃபாலோ பண்ணாலே நம்ம அசிடிட்டியை குறைச்சிடலாம். ஆனா இந்த ரிஃப்ளாக்ஸ் நோய் சொல்றாங்க இல்லையா, GERD, அது தொடர்ந்து அந்த ரிஃப்ளாக்ஸ் நோய் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா மருத்துவரை தான் அணுகணும். ஏன்னா நம்ம வீட்டு வைத்தியம் மட்டுமே அது போதுமானது கிடையாது. முதல்ல அசிடிட்டி ஃபாலோ பண்றதுக்கு என்னென்ன வீட்டு வைத்தியம் என்பதை நம்ம பார்க்கலாம். அசிடிட்டினா ஃபர்ஸ்ட் என்ன? உணவு குழாயில இருக்கும் அமிலம் உற்பத்தி மேல் நோக்கி வரும். அப்படி வரும்பொழுது நம்மளுக்கு நெஞ்செரிச்சல் ஏற்படுது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உணவு குழாய் வழியாக தான் வயிற்றுக்கு போகுது. வயிற்றில் உணவை ஜீரணிக்க ஹைட்ரோக்ளோரிக் அமிலம்னா ஆசிட், இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் உருவாக்கம் தான் இரைப்பை சுரப்பிகள் இருக்கு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடை உணவு குழாய் வழியாக தான் செல்லும். அப்படி வயிற்றுல உணவை ஜீரணிக்கிறதுக்கு இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்கள் தேவைக்கு அதிகமா அமிலத்தை உற்பத்தி செய்யும் பொழுது மார்பின் கீழ்ப்பகுதியில் உள்ள ஆசிட் மேல் நோக்கி நெஞ்செரிச்சலை ஏற்படுத்துது. அதே மாதிரி அசிடிட்டியின் அறிகுறிகள் என்ன? மார்பில் எரிச்சல் உணர்வு ஏற்படும், அதாவது நெஞ்செரிச்சல் சொல்றாங்க இல்லையா, அது உண்டாகும். குறிப்பாக இரவில் இந்த நிலை மோசமாகும். படுக்கும் பொழுது வலி தீவிரமடையும். தொண்டை வலி, புளிப்புத்தன்மை, எரிச்சலான ஏப்பம் வரும். உணவை விழுங்கும் பொழுது சிரமம் ஏற்படும். அதே மாதிரி அதிகமாக சாப்பிடுவது, இதெல்லாம் காரணங்கள். சிலர் எந்த நேரம் பார்த்தாலும் எதையாவது சாப்பிட்டு கொண்டே தான் இருப்பாங்க. அது போன்ற பழக்கம் உள்ளவங்க அசிடிட்டி பிரச்சனை அதிகமாக இருக்கும். அதனால தேவையான அளவு மட்டுமே நம்ம சாப்பிடணும். அதே போல ஒரே நேரத்துல நிறைய உணவு எடுத்துக்கொள்வதை நம்ம தவிர்த்திடணும். அளவோடு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிரிச்சு சாப்பிட வேண்டும். அதே மாதிரி எடை கட்டுப்பாடு. உடல் பருமனாக இருப்பவங்களுக்கு அடிக்கடி அசிடிட்டி பிரச்சனை உண்டாவது உண்டு. அதனால் உடல் எடையை கட்டுக்குள்ள வைத்திருக்க நம்ம முயற்சி செய்யணும். அதிக எண்ணெய் சேர்ந்த வறுத்த பொரித்த உணவு, கொழுப்பு நிறைந்த உணவுகளை நம்ம தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஆல்கஹால், மது அருந்துவது அசிடிட்டி மற்றும் நெஞ்செரிச்சல் பிரச்சனையை மோசமாகும். அதனால மது அருந்தல் பழக்கம் உள்ளவங்க குறைந்த அளவே எடுத்துக்கணும். விரைவில் முழுமையாக தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி கார்போஹைட்ரேட் பானங்கள் நெஞ்செரிச்சல் மற்றும் அசிடிட்டியை அதிகரிக்க செய்யும். அதில் உள்ள அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு வயிற்றில் இருக்கும் அசிடிட்டி சுரப்பை தூண்டி ஏப்பம், நெஞ்செரிச்சல் ஆகிய பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கு. அதே மாதிரி சிட்ரஸ் வகை பழங்களை நம்ம எடுத்துக்கொள்வது அசிடிட்டி மற்றும் அதனால் ஏற்படும் நெஞ்செரிச்சலை அதிகம் படுத்தும். அசிடிட்டி பிரச்சனை உள்ளவங்க நெஞ்செரிச்சல் பிரச்சனைகளை தவிர்க்க சிட்ரஸ் பழங்கள், அதாவது ஆரஞ்சு, லெமன் எடுத்துக்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி காஃபியை குறைத்து கொள்ளுங்க. கஃபைன் நிறைந்த பானங்கள் அதிகமா எடுத்துக்கொண்டால் ஆசிட் தன்மை குறையாது. அதனால ஏற்கனவே அசிடிட்டி பிரச்சனை இருப்பவங்க இந்த காஃபி மற்றும் கெஃபைன் சேர்க்கப்பட்ட பானங்களை தவிர்க்க வேண்டும், அல்லது மிக குறைந்த அளவிலே நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம்னா முழுமையா நம்ம அசிடிட்டி பிரச்சனை, நெஞ்செரிச்சல் பிரச்சனையை நம்ம நீக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு வீடியோவும் உங்களை சேரும்.